மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். இக்கால பகுதிகளிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ஆண்மையின்மையை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுவும் ஆண்குறியிலே ஆண்களுக்கு விரைப்புத்தன்மை அற்றதற்குரிய காரணங்கள், அதாவது இரெக்ஷன் டிஸ்ஃபங்க்ஷனை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். போன நிகழ்ச்சியிலே நான் சொன்னோம் என்னவென்றால், இது ஒரு பெரிய ஒரு கம்ப்ளெக்ஸ், ஒரு மிகவும் சிக்கலான ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே இந்த சிக்கலான விடயத்தை பற்றி கொஞ்சம் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அதிலே பலதரப்பட்ட தொகுதிகள் எல்லாம் சம்பந்தப்பட்டு இருக்கின்றது என்று பார்ப்போம். இதிலே பல படங்கள் எல்லாம் இருக்கின்றது. நான் அவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை, ஏனெனில் அப்படிப்பட்ட படங்களை போட்டால் பெரிய குழப்பமாக போய்விடும். எனவே முதலாவதாக இந்த எங்களுடைய ஆண்குறியிலே இருக்கின்ற ஸ்மூத் மசில்ஸ், அங்கே இருக்கின்ற எங்களுடைய தசைகளை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று இருதயத்தில் இருக்கிற தசை, இரண்டாவதாக எங்களுடைய விருப்பத்துடன் வேலை செய்கின்ற தசை, அதை ஸ்கெலிட்டல் மசில் என்று சொல்லுவோம். மூன்றாவதாக நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ வேலை செய்கின்ற தசைகள், அதை நாங்கள் ஸ்மூத் மசில் என்று சொல்லுவோம். எனவே இருதய தசைகள் அது புறம்பானது. அதே நேரத்தில் ஒரு கைகளை மடித்து நாங்கள் நிமித்துகின்ற போது அல்லது ஓடுகின்ற போது கைகளிலும் கால்களிலும் இருக்கிற தசைகள் சுருங்கி விரிகிறது. அது எங்களுடைய விருப்பத்துக்கு உட்பட்டது. நாங்கள் விரும்பினாத்தான் ஓடலாம், விரும்பினாத்தான் கையை மடிக்கலாம். இதுதான் நாங்கள் ஸ்கெலிட்டல் மசில் என்று சொல்லுவோம். மூன்றாவதாக நாங்கள் விரும்பியோ விரும்பாமலாமோ அது சுருங்கி விரி. உதாரணமாக வயிற்றிலே இருக்கின்ற குடல் பகுதியிலே இறப்பையிலே இருக்கிற தசைகள், நீங்கள் அதை நிப்பாட்ட முடியாது. அது தண்டபாட்டில் ஒவ்வொரு முறையும் அதனுடைய அழகுக்கேற்ப ரிதம் என்று சொல்லுவோம், ரிதமுக்கேற்க அது சுருங்கி சுருங்கி விரியும். எனவே அந்த தசைகளை நாங்கள் சொல்வோம் ஸ்மூத் மசில் என்று. இந்த ஸ்மூத் மசில் தான் இந்த விருப்பம் இல்லாத எங்களுடைய விருப்பத்திற்கு, எங்களுடைய நிபந்தனைக்கு கட்டுப்படாத இந்த தசை நார்கள் தான் எங்களுடைய இந்த ஆண்குறியிலே இருக்கின்றது. எனவே இந்த தசை நாடுகள் தளர்கின்ற போது, அதாவது ரிலாக்ஸேஷன் என்று சொல்லுவோம், தளர்கின்ற போது ஆண்குறி விரைப்படைகிறது. இந்த தசை நார்கள் இறுகுகின்ற போது, கண்ட்ராக்ட் பண்ணுகின்ற போது ஆண்குறி என்ன செய்கிறது? விரைப்புத்தன்மையை அற்றுவிடுகிறது. எனவே இந்த ஸ்மூத் மசில் ரிலாக்ஸேஷன் வருகின்ற போது இரெக்ஷன் எனப்படுகிற விரைப்புத்தன்மை ஏற்படுகிறது. இரண்டாவதாக இந்த ஸ்மூத் மசில், இந்த தசைகளிலே இருக்கின்ற இந்த தசை நார்கள் சுருங்குகின்ற போது, கண்ட்ராக்ட் பண்ணுகின்ற போது அந்த இடத்தில் என்ன நடைபெறும் என்றால், இந்த ஆண்குறி தன்னுடைய விரைப்பு தன்மையை இழக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நாம் இந்த தசைகள் எங்களுடைய சுயநிலவுக்கு அற்ற, எங்களுடைய நிபந்தனைக்கு அற்ற அல்லது எங்களுடைய கட்டுப்பாடுக்கு அற்ற இந்த தசைகள் இந்த ஆண்குறியில் இருக்கின்ற போது இவற்றை கட்டுப்படுத்துவது யார் என்றால், ஒரு 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 ஹோமோன் மாதிரி ஒன்று இருக்கிற, அதை நாங்கள் NO என்று சொல்வோம், நைட்ரிக் ஆக்சைடு. இந்த நைட்ரிக் ஆக்சைடு எங்கே இருந்து வருகிறது என்றால், மூளையில் இருந்துதான் அது சுரக்கப்படுவதற்குரிய தூண்டலை தருகிறது. உதாரணமாக ஒரு பெண் ஒரு ஆணின் பக்கத்திலே வருகின்ற போது அந்த ஆணுக்கு ஆண்குறி விரைப்படைகின்றது என்றால், அதற்கு முக்கிய காரணம் என்ன? இந்த NO எனப்படுகின்ற நைட்ரிக் ஆக்சைடு எனப்படுகின்ற இந்த பொருள், இந்த ரசாயன பொருள், இந்த வேதியியல் பொருள் எங்களுடைய உடலிலே வர வேண்டும். இந்த வேதியியல் பொருள் எங்களுடைய உடலிலே வந்து பலதரப்பட்ட ரசாயன தாக்கங்கள், நான் சொன்னேன் முதல் பலதரப்பட்ட படங்கள் எல்லாம் இருக்கின்றது. இவற்றை காட்டுவோமா இருந்தால் பெரிய குழப்பமாக போய்விடும். என்றபடியினாலே இந்த நைட்ரிக் ஆக்சைடு எனப்படுகிற இந்த ரசாயன பொருள், இந்த வேதியியல் பொருள் வந்துதான் எங்களுடைய ஆண்குறியானது விரைப்புத்தன்மை அடைகிறது. இந்த நைட்ரிக் ஆக்சைடு சுரப்பதற்குரிய தூண்டல் எங்கே இருந்து வருகிறது? மூளையிலே இருந்து வருகிறது. மிகவும் முக்கியமாக மூளையிலே இருந்து வருகிறது. எனவேதான் ஒரு பார்வை மூலமாக அல்லது தொடுகை மூலமாக இந்த நைட்ரிக் ஆக்சைடு எனப்படுகின்ற ரசாயன பொருளின் தூண்டப்படுகிறது, வெளிப்படுறது தூண்டப்படுகிறது. என்றபடியினாலே தான் நாங்கள் நேரே என்ன சொல்லுவோம், இப்படிப்பட்ட
அதாவது இந்த ஆண்குறி விரைப்படையாத தன்மை, அதாவது இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் உடையவர்களுக்கு உடனடியாகவே நீங்கள் செக்ஸ் செய்வார் பாலியல் தொடர்புடைய போகும்போது அதுக்கு முன்னால் இருக்கின்ற முன் விளையாட்டுகள் எனப்படுகிற ஃபோர் பிளேயை கூடுதலாக நேரம் ஈடுபடுகின்ற போது இந்த நைட்ரிக் ஆக்சைடுடைய சுரப்பு அதிகரிக்கின்ற போது நன்றாக விரைப்பு தன்மை ஏற்படக்கூடியதாக இருக்கும். எனவே இதில் இன்னும் ஒரு பிரச்சனை, பல பேர் என்னுடன் தொடர்பு கொள்வார்கள் வாட்ஸ்அப் காரணமாக, மெசேஞ்சர் மூலம் டாக்டர் எவ்வாறு இந்த விரைப்புத்தன்மையை அளவிடுவது, இது ஒரு சின்ன ஒரு குறிகாட்டி தான். அப்புறம் இதை கேட்டு போட்டு என்னோட வந்து ஒரு தினம் சண்டை பிடிக்க வேண்டாம். இது நான் ஒரு குறிகாட்டி என்னென்றால், உண்மையாக இதுதான் எங்களுடைய நான் ஒரு மாடலை கூட கொண்டு வந்தேன். எங்களுடைய ஆண்குறி என்று சொன்னால் இந்த ஆண்குறியை 4 வகையாக இருக்கிறது. கிரேட் 1, 2, 3, 4 என்று பிரித்திருக்கிறோம் இந்த ஆண்குறியினுடைய விரைப்புத்தன்மையை. எனவே இந்த கிரேட் 1 என்று சொல்லுகின்ற போது நன்றாக விரைத்திருக்கும். எது மாதிரி என்றால் ஒரு வாழைக்காய் மாதிரி அல்லது ஒரு வெள்ளரிக்காய் மாதிரி, குக்கும்பர் என்று சொல்லுவோம், வெள்ளரிக்காய் அல்லது வாழைக்காய் மாதிரி நன்றாக திக்காகவும் நன்றாக தடிமனாகவும் இருந்தால் இது கிரேட் 1. இதிலே ஒரு விதமான பிரச்சனையும் இல்லை. இதில் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்வதற்கு இடமில்லை. இது சாதாரணமாக ஒரு பெண்ணிடம் தொடர்பு கொள்வதற்குரிய எல்லா வாய்ப்பையும் வழங்கும். 2வது நிலைமை என்னவென்றால், ஒரு பழுத்த வாழைப்பழம், ஆனால் அந்த வாழைப்பழத்தினுடைய தோலை நாங்கள் அகற்றவில்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது ஒரு பெரிய பிரச்சனை. எந்தெந்த கிரேட் என்று சொல்வது பிரச்சனை. 2வது என்ன, ஒரு வாழைப்பழம், அது பழுத்த வாழைப்பழம், அதுவும் தோலோடு இருக்கிறது, அதிலே ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த 2வது கிரேட் 2 கூட நாங்கள் ஒரு பிரச்சனை இல்லாமல் பெண்ணுடன் பாலியல் ரீதியான தொடர்புகளை வைத்துக்கொள்ள முடியும். 3வதாக கிரேட் 3 எனப்படுவது என்ன, ஒரு பழுத்த வாழைப்பழம் ஆனால் தோல் அகற்றப்பட்டிருக்கிறது. 4வது கிரேட் என்ன, வாழைப்பழம் இல்லை, வாழைப்பழத்திலே தோலும் இல்லை, ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் அது கிரேட் 4. எனவே நான் சொன்னது போல 3வது என்ன, ஒரு வாழைப்பழம், அந்த வாழைப்பழத்தினுடைய பழுத்த வாழைப்பழம் தோல் அகற்றப்பட்டிருக்கிறது. இந்த கிரேட் 3யும் இந்த 4வது சொல்லப்படுகிற வகைகளையும் எவ்விதமான தொடர்புகளையும் அந்த ஆண் தன்னுடைய துணைவியரோடோ மனைவியரோடோ அல்லது ஆண் துணையோடோ வைத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். எனவே இந்த கிரேட் 1, 2விலே ஒரு விதமான எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் எனப்படுகிற ஆண்மையின்மை பிரச்சனை, விரைப்புத்தன்மை என்ற பிரச்சனை அவர்களுக்கு இல்லவே இல்லை. அவர்கள் சாதாரணமாக தங்களுடைய பாலியல் தொடர்புகளை தன்னுடைய துணையிடம் வைத்துக் கொள்ள முடியும். ஆனால் கிரேட் 3, 4 எடுக்கின்ற போது என்ன நடைபெறும் என்றால், இப்படிப்பட்ட பாலியல் ரீதியான தொடர்புகளை தன்னுடைய துணையிடம் வைத்துக் கொள்ள முடியாது. இந்த இடத்துல நாங்கள் இதை என்ன சொல்லுவோம், பீனாயில், அதாவது எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லுவோம். எனவே உங்களுக்கு நான் முதலிலே சொன்னது போல உலகத்திலே 40 வயசுக்குட்பட்ட ஏறக்குறைய 10% ஆண்கள் இந்த பிரச்சனையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் 70 வயசு வருகின்ற போது இந்த 10% 50% மாற்றப்பட்டிருக்கின்றது. உண்மையாக 1995ஆம் ஆண்டு 152 மில்லியன் மக்கள், 152 மில்லியன் சொல்லும்போது ஏறக்கூடிய ஒரு 15 கோடி ஆண்கள் இந்த பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த 2024ஆம் ஆண்டு வந்த தரவுகளின்படி இந்த 152 325 மில்லியன் மக்கள், 320 ஏறக்கூடிய 32 கோடி பேர் இந்த உலகத்திலே இருக்கின்ற ஆண்கள் இந்த பிரச்சனையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார். எனவே இது சாதாரணமாக பல இடங்கள் இப்போதைய காலப்பகுதிகளில் பரவலாக இருக்கின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. எனக்கு வருகின்ற இந்த வாட்ஸ்அப் தகவலையும் வாட்ஸ்அப் மெசேஜ்களையும் பார்க்கின்ற போது அதிலிருந்து என்னாலே விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த நிகழ்ச்சி உங்களை பிடித்திருந்தால் இதை நீங்கள் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், பார்க்காதவருக்கு இதனை அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்தில் மணி சைனை அல்லது மணி சின்னத்து பெல் சைனை அமர்த்தி இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலதிக தகவல் தேவையாக இருந்தால் 0094 777 35 62 45 மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.